சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாடை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, நம் விசுவாசத்தோடு எந்த காரியத்தை கர்த்தரிடம் கேட்டால் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவரைக்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. நாம் எப்போதும் ஒரு மனதோடு நம் காரியத்தை கேட்டோமானாலும் கர்த்தருக்கு சித்தமான, கர்த்தருக்கு பிரியமான வார்த்தையை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை சித்தமானால் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருந்து ஒளியாக இருந்து நம்மை பிரகாசிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நமக்காக முன்னின்று யுத்தம் செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஏசப்பா நன்றி ராஜா, ஏசப்பா அந்த நாளை கொடுத்துக்கா கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யாரெல்லாம் தகப்பனை வியாதியில் ஆண்டவரே அவதிப்பட்டு இருக்கிறாங்களோ ராஜா, ஆண்டவரே நிந்தனையில், துக்கத்தில், நெருக்கத்தில், போராட்டத்தில், அவமானத்தில், தகப்பன் நோயில் அவதிப்பட்டு இருக்கிறாங்களோ தகப்பனே, ஏசப்பா நீங்கள் விசுவாசமான ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிற தகப்பனே, அந்த ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் தாரும் கர்த்தாவே. இந்த அதிகாலை பொழுதில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் புதிய கிருபை தந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. சோத்திரங்க தங்க பாவத்தை மன்னித்து அக்கிரமத்தையெல்லாம் மன்னித்து தகப்பனே இசப்பா நீதிமானாக மாற்றுங்க தகப்பனே இசப்பா. சோத்திரங்க தாவே அவங்க ஜெபத்தையெல்லாம் கேட்டு அவங்க அறியாத எட்டாத பெரிய கண்ணை செய்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. ஏசு நாம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.